ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுபாஷ் சார், இப்போ உலகத்தில் தமிழ் சினிமாவை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணுன்னா அவரோட ஸ்கிரிப்ட் தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு செம்மையாக போயிட்டுருக்கு அவரோட படங்கள்லாம். தனி ஒருவன் இப்போது லேட்டஸ்ட்டாக. ஸோ அந்த வரிசையில் எச்என் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு எழுதின ஷார்ட் ஸ்டோரி தான், பட் அது வந்து நல்லா அடாப்ட் பண்ணி அந்த ஃபீச்சர் ஃபிலிமுக்கான தேவையான ஒரு விஷயம், அந்த ஒரு ஃபன் எல்லாம் வந்து அவரும் விஷ்ணுவர்தனும் சேர்ந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் விஷ்ணுவர்தனோட எனர்ஜி இந்த ஃபிலிமில் இருக்கும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தனஞ்சயன் சார், அநேர வழக்கு தான் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யூடிவி எல்லாம் க்ளோஸ் பண்ணி போகும்போது லாஸ்ட்டாக இந்த படம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்து திரும்ப யூடிவி தமிழ் சினிமாவுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ மீன் பர்சனலாக எனக்கு வந்து தனஞ்சயன் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். வெரி ஹை ரிகார்ட்ஸ் ஐ ஹேவ் ஃபார் ஹிம். ஏன்னா அவரோட மார்க்கெட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், எவ்ரி திங் இட் பி வெரி க்ளீன் அண்ட் வெரி ப்ரொஃபஷ்னல். ஸோ நிறைய படம் யூடிவி பேங்கில் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக யூடிவி திரும்ப கொண்டு வந்துடுறீங்களா சார்? ஓகே, கண்டிப்பாக. அண்ட் விஷ்ணுவர்தன், அடுத்த படம் எப்போ மச்சா பண்ணுறோம்? ஏன்னா நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ஏன்னா நீ வந்து விஷ்ணுவர்தன் படத்தில் மட்டும் தனியாக தெரிகிற ஒரு உன்னோட கேரக்டரும் சரி, உன்னோட ஆக்டிங்கும் சரி, என்னோட லுக் வைஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒவ்வொரு படமும். இப்போ 5 படம் பண்ணாலும் ஒவ்வொரு படத்துலையும் வர மாதிரி ஒரு இட் கிவ்ஸ் மீ சம்திங். ஏன்னா என்ன கரெக்டாக தெரிஞ்சு நான் என்ன பண்ண முடியும், என்னோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன வேணால் இவனை வச்சு பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ஹீ ட்ரைஸ் எவ்ரி திங். ஸோ ஐ திங்க் ஆஸ் எ ஃப்ரெண்ட், ஆஸ் எ பிரதர், ரைட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அறிந்து மறியாமலும் இப்போது வந்து எச்என் வரைக்கும் இஸ் கிவன் மீ த பெஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி. சாரி கிருஷ்ணா, மிச்சம் உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஐ மீன் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட் ஆஃப் த ஃபில்ம்னு சொல்லலாம். கிருஷ்ணா அண்ட் ஸ்வாதி அவங்க பேரிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பி ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஒரு லைஃப் இருக்கும். அந்த லவ் ட்ராக்கை வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் யுவன் எச்என் படத்துக்காக ஐ திங்க் இஸ் கிவன் இஸ் த பெஸ்ட் ஆல்பம்னு சொல்லுவேன். Even the re-recording is phenomenal in the film. So his contribution right from Theepudike to HN album வரைக்கும் I think ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பில்லராக இருந்தார் என்னோட கெரியர்லேயே. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. சுபாஷ் சார் இஸ் ஆன் அ ரோல் அண்ட் என்டையர் HN டீமே கொஞ்சம் நல்ல ஒரு அப்பீட்டாக, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.